ஆண்டவரும் இரட்சகருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் உங்களை வாழ்த்துகிறேன். வாசிக்க கேட்போம். ஏசாயா 60ஆம் அதிகாரம் 2வது வசனம். இதோ இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடும், ஆனாலும் உன்மேல் கர்த்தர் உதிப்பார், அவருடைய மகிமை உன்மேல் காணப்படும். உங்களுடைய வாழ்க்கையில அற்புதங்கள், அதிசயங்கள், நன்மைகள் நடக்கும். எப்பொழுது? ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உங்களுக்குள்ள வரும்போது, அவருடைய மகிமை உங்களுக்குள்ள வரும்போது. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஒளியாக அந்த மகிமையாக எனக்குள்ள வந்தார், என்னை விடுதலையாக்கினார். இயேசு கிறிஸ்து எனக்குள்ளே ஒளியாக வந்தார். எனக்குள்ள இருந்த பொல்லாத ஆவிகள் என்னை விட்டு வெளியேறின. இன்னைக்கு மனிதனாக, ஒரு ஊழியக்காரனாக நான் இந்த பூமியில உலாவிக்கின்றிருக்கிறேன். தேவனுடைய மகிமை நம்ம வாழ்க்கையில நடக்க போகுதுன்னா, தேவனுடைய மகிமை நம்ம மேல இறங்க போகிறது அப்படின்னா, தேவனுடைய அற்புதங்களும் அடையாளங்களும் அதிசயங்களும் நம்முடைய வாழ்க்கையில நடக்க போகுது அப்படின்னா, அதுக்கு முன்னாடி ஒன்று நடந்துடும். இருள் பூமியையும் காரிருள் மூடும். இருளுங்கிறது என்ன? இருள எந்த வேலையாவது செய்ய முடியுமா நம்மளால? இருட்டுல இரவு நேரங்களில் எந்த வேலையாவது செய்ய முடியுமா? 2 தான். ஒன்று பகல் வெளிச்சம், இன்னொன்று இருள் இரவு. பகல்ல எல்லா வேலையும் செய்யலாம், நம்ம நினைத்த காரியங்களை எல்லாம் நிறைவேற்றி முடிக்கலாம் பகல்ல. ஆனால் இரவுல, பகல் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுக்கு ஒப்பானது, இரவு அவ்வளவுதான். அப்ப பாருங்க, இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களை மூடும். தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில எல்லாமே எதிராக இருக்கும். எல்லாமே எதிராக இருந்தாலும், சூழ்நிலைகள் தோல்வி போல தெரிந்தாலும், எல்லாமே எதிராக இருந்தாலும், சூழ்நிலைகள் தோல்வி போல தெரிந்தாலும், நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன், தேவனுக்குள் களி கூறுவேன். கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன், தேவனுக்குள் களி கூறுவேன். சூழ்நிலைகள் எதிராக இருக்கும், பார்க்கிறதுக்கு நம்ம எந்த காரியமும் செய்ய முடியாத போல காணப்படும். எல்லாமே தோல்வியில போய் நிற்கும். ஒரு மனிதனும் நம்மளுக்கு உதவி செய்ய முடியாத ஒரு நிலையில வந்து நிற்போம். அல்லேலூயா, அல்லேலூயா. டாக்டர்கள் கை விட்டுருவாங்க. எவ்வளவோ ட்ரீட்மெண்ட் எடுத்து பார்க்கிறோம். எந்த ட்ரீட்மெண்ட்டும் நம்முடைய சரீரத்துக்கு ஒத்து போக மாட்டேங்குது. எடுத்த காரியங்கள் எல்லாம் தோல்வியில போய் நிற்குது. 10 படி மேல ஏறணும்னா, ஒரு படி மேல ஏறணும்னா 10 படி கீழே போயிடுறோம். எல்லாமே எதிராக இருக்கிறது. சூழ்நிலையை பார்த்தா எந்த விதமான காரியமும் நம்மளுக்கு சாதகமா இல்லை. அல்லேலூயா. வாசிக்க கேட்போம். சங்கீதத்தினுடைய புஸ்தகம் 107ஆம் சங்கீதம் 13வது வசனம் 14வது வசனத்தை வாசிக்க கேட்போம். தங்கள் ஆபத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள், அவர்கள் இக்கட்டுகளில் இருந்து அவர்களை நீங்களாக்கி ரட்சித்தார். அந்தகாரத்திலும் மரண இருளிலும் இருந்து அவர்களை வெளிப்பட பண்ணி அவர்கள் கட்டுக்களை அறுத்தார். ஆபத்தான நிலை,
இந்த ஆபத்தை குறித்து மனம் நொந்து போயிடுறோம். இந்த பிரச்சனைகளை குறித்து மனம் நொந்து போயிடுறோம். வியாதி, இந்த வியாதினால மரணத்துக்கு ஏதுவான காரியத்துக்கு போயிடுறோம். அநேகர் இன்றைக்கு ஐசியூல போயிருக்கிறாங்க. மரணத்துக்கு ஏதுவான வியாதி, தவிர்க்க முடியல, அதுல இருந்து மீள முடியல. எவ்வளவோ பணத்தை செலவழிக்கிறோம், எவ்வளவோ காரியங்களை இழக்கிறோம். ஆனால் சங்கீதம் தெளிவாய் சொல்லுகிறது, அவர்கள் தேவனை நோக்கி கூப்பிட்டார்கள். ஆபத்து நேரத்தில், ஐசியூல இருக்கும்போது, மரண தருவாயில இருக்கும்போது, வியாதியில இருக்கும்போது, ஆபத்துல இருக்கும்போது, வழி தெரியாமல் இருக்கிற போது, ஆபத்து நேரத்தில் கர்த்தரை நோக்கி கூப்பிடணும். இன்றைக்கு மனிதனுடைய நிலை என்னவா இருக்குது? ஒரு மனிதன் எந்த பிரச்சனையா இருந்தாலும் மனுஷனைத்தான் நோக்கி பார்க்கிறான். நாசியில சுவாசமுள்ள மனிதனை நம்புவதை விட்டுவிடு. அவர்கள் ஆபத்து காலத்தில் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். அவருடைய ஆபத்திலிருந்து கர்த்தர் என்ன பண்ணாராம்? விடுதலை கொடுத்தார். அல்லேலூயா. சூழ்நிலை பார்க்கிறதுக்குங்க, நம்முடைய வாழ்க்கையில சூழ்நிலை எல்லாம் எதிராத்தான் இருக்கும். இருக்கட்டுமே, இருக்கட்டும். சூழ்நிலை எதிரா இருக்கா? பார்க்கிறதுக்கு இதுல இருந்து மீள முடியாதுங்கிற ஒரு நிலையில இருக்கீங்களா? நம்ம செய்ய வேண்டியது என்ன தெரியுமா? எல்லாமே மாறும், எல்லாம் மாறும். இதுவும் கடந்து போகும். இந்த சூழ்நிலை நம்மை விட்டு கடந்து போகும். மாறும், மாறும், எல்லாம் மாறும். இயேசுவால் தான் எல்லாம் மாறும், மாறும், எல்லாம் மாறும். ஆண்டவரால் எல்லாம் மாறும். ஆமென். மனசுல கொண்டு வரணும். இந்த எல்லாமே எதிராக இருக்கிற சூழ்நிலை, இந்த ஆபத்துக்கு நேரம் வந்திருக்கிற இந்த சூழ்நிலை, இந்த வியாதியிலிருந்து மீள முடியாத இந்த சூழ்நிலை, இந்த பிரச்சனையிலிருந்து மீள முடியாத இந்த சூழ்நிலை, என் ஆண்டவரால் இதை மாற்ற முடியும். என் ஆண்டவர் இதை மாற்றுவார். என் ஆண்டவர் என்னை விடுவிப்பார். காரணம் என்ன தெரியுமாங்க? ஆபத்து நேரத்தில் நான் ஆண்டவரை நோக்கி கூப்பிடுவேன். நீங்க யாரை நம்பி இருக்கீங்க? கர்த்தரை நம்பி இருந்தால், நீங்கள் ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டால் ஆண்டவர் உங்களை விடுவிப்பார். இந்த பிரச்சனையில இருந்து ஒரு விடுதலையை கொண்டு வருவார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப வேதத்திலிருந்து ரெண்டு விதமான காரியத்தை நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போறேன். இப்படிப்பட்ட பிரச்சனையான நேரத்தில், இப்படிப்பட்ட சோதனையான நேரத்தில், எல்லாமே எதிராக இருந்த சூழ்நிலையில என்னங்க செய்யறது? அப்ப வேதத்தில் என்ன நம்மளுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது? பைபிள்ல இருந்து ஒரு 2 மனிதர் என்ன பண்ணாங்கிறத உங்களுக்கு காமிக்க போறேன். அப்ப ஆபத்து நேரத்தில், சோதனையான நேரத்தில், ஒரு துன்பமான நேரத்தில், மீள முடியாத நேரத்தில், தப்புவிக்க முடியாத நேரத்தில், அந்த சோதனை காலகட்டத்தில் அந்த மனிதர்கள் என்ன செய்தார்கள் என்பதை நான் உங்களுக்கு எடுத்து காண்பிக்க போகிறேன். எத்தனை பேர் இருக்கீங்க? அல்லேலூயா. வாசிக்க கேட்போம். லூக்கா புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 49, 50வது வசனம். அவர் இப்படி பேசிக் கொண்டிருக்கையில் ஜெப ஆலய தலைவனுடைய வீட்டிலிருந்து ஒருவன் வந்து அவனை நோக்கி, உம்முடைய குமாரத்தி மரித்து போனால் போதகரை வருத்தப்பட வேண்டாம் என்றான். இயேசு அதை கேட்டு, பயப்படாதே, விசுவாசமுள்ளவனாய் இரு, அப்பொழுது அவள் ரட்சிக்கப்படுவாள் என்றார். ஆமென். ஒரு பெத்த மக ஒருத்த வந்து சொல்றான், வியாதியில் இருக்கிறா. ஒரு மனிதனுக்கு ஒரு மக, ஒரே ஒரு மக படுத்த படுக்கையா இருக்கிறா, மரண தருவாயில இருக்கிறா, ஐசியூல இருக்கிறா. இன்னைக்கு நம்மளுடைய சூழ்நிலையில் ஆமென். மரண தருவாயில எங்க வச்சிருப்பாங்க? ஆஸ்பத்திரியில் ஐசியூல விட்டு வச்சிருப்பாங்க. அது மாதிரி கண்டிஷன். இந்த தகப்பனுக்கு தன்னுடைய மகள் மரண தருவாயில இருக்கிறா. வெளியில வந்துடுறான் வீட்டை விட்டு குறிச்சு. ஆனா நம்ம என்ன செய்யறோம்? நம்ம உடனே டாக்டர்கிட்ட போயிடுறோம். பாருங்க, இங்க ஒரு மனிதன்
தன்னுடைய மகள் மரண தருவாயில் இருக்கிறா. மரண தருவாயில். அப்ப பாருங்க, நம்மளுக்குள்ள இருக்கிறதெல்லாம் அவ்வளவு பெரிய வியாதி இல்லைங்க. நம்மளுக்குள்ள இருக்கக்கூடியதெல்லாம் அவ்வளவு பிரச்சனை இல்லைங்க. நம்மள்ட்ட இருக்கக்கூடியதெல்லாம் பெரிய காரியங்கள் இல்லை. மரண தருவாயிலும் எந்த அன்னைக்கும் வைத்தியம் இருந்தாங்க. வைத்தியங்கள்கிட்ட போகல, எண்ணெய் எடுத்து தடவல, ஒளிவை எண்ணெயை தேய்ச்சி விடும், அதெல்லாம் எந்த காரியம் செய்யல. இவன் செய்த காரியம் தெரியுமா? என்ன செய்யதான் தெரியுமா? ஆள் அனுப்பினா 2 பேர். எடுத்து வாசிப்போம். 43 வாசிக்க கேட்போம். 43ஆம் வசனத்திலிருந்து 48வது வசனம் வரைக்கும். அப்பொழுது ஜெப ஆலய தலைவனாகிய யபீரு என்னும் பேருள்ள ஒருவன் வந்து இயேசுவின் பாதத்தில் விழுந்து 12 வயதுள்ள தன்னுடைய ஒரே குமாரத்தி மரண அவஸ்தையாய் இருந்தபடியால் தன் வீட்டிற்கு வரும்படி அவரை வேண்டிக் கொண்டான். அவர் போகையில் திரளான ஜனங்கள் அவரை நெருக்கினார்கள். மரிக்கிற தருவாயில் இருக்கிறார், அப்படித்தானே? தன் வீட்டிற்கு வரும்படி அவரை வேண்டிக் கொண்டான். அவன் செய்த காரியம், ஹலோ, டாக்டர்கிட்ட போகல, ஹாஸ்பிட்டலுக்கு போகல, வைத்தியனை பார்க்க போகல, ஏதாவது மனுஷனை தேடி ஓடல, எந்த மருந்து மாத்திரையை நம்பி ஓடல. அவன் செய்த காரியம் என்ன தெரியுமா? ஆண்டவரை போய், ஆண்டவரே எங்க வீட்டுக்கு என் மகளை வந்து சுகமாக்குன்னு சொன்னானா? அவன் சொன்ன காரியம் தெரியுமா? என் வீட்டிற்கு போதகரே, ஆண்டவரே என் வீட்டிற்கு. நம்ம செய்ய வேண்டிய காரியம் அதுதான். உடனே நம்ம செய்ய வேண்டிய காரியம் தேவ ஆலயத்துக்கு போகணுங்க. நீங்க வைத்தியம் பார்க்க கூடாதுன்னு சொல்லல, ஆஸ்பத்திரிக்கு போகக்கூடாதுன்னு சொல்லல. நான் சொல்லுவேன், முதல்ல கொண்டு போய் அவங்ககிட்ட போய் பைசாவை கொடுத்து இழக்கிறத விட முதல்ல ஆண்டவர்கிட்ட வந்து, ஆண்டவரே நீர் சுகமாக்கும். ஆலயத்தில் வந்து உட்கார்ந்து, ஆண்டவரே என்னை சுகமாக்க, என்னை விட்டுதலையா. பிரியமானவர்களே, இந்த யபீரு அதை செய்யல. என்ன செஞ்சான் பத்தியில? மொத்தம் எடுத்த உடனே என்ன பண்ணா? ஆண்டவர்கிட்ட போனான். சோத்திரம், போய் தன் வீட்டிற்கு வரும்படி அவரை வேண்டிக் கொண்டான். ஆனால் அவருடைய சூழல் எப்படி இருந்ததுமா? சூழ்நிலை எதிராக மாறிடுச்சு. ஆனால் இவன் கூப்பிட்ட உடனே ஆண்டவர் என்ன செஞ்சிட்டாரு? உடனே கிளம்பிட்டார். நம்ம ஜெபம் பண்ணுவோமுங்க, நம்முடைய காரியங்களுக்காக நம்ம ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவர் நம்மளுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி மனதுருகிடுவாரு. ஆனால் சூழ்நிலை என்னமா மாறிடும்? எதிராக மாறிடும். எப்படி யபீருக்கு மாறுச்சு? ஆண்டவரும் கிளம்பிட்டாரு. யபீரு கூப்பிடுறான், ஆண்டவரே என் வீட்டிற்கு வாரும் அப்படின்னு வேண்டிக் கொண்டான். ஜெபம் பண்ணான், கேட்டான். வேண்டிக் கொண்டான்னா ஜெபம் பண்ணான். அவன் கூப்பிட்டான், வேண்டிக் கொண்டான். நம்மளும் என்ன பண்ணணும்? தேவ ஆலயத்தில் வந்து ஜெபம் பண்ணணும், வேண்டிக் கொள்ளணும் ஆண்டவர்கிட்ட. ஆனா ஆண்டவர் உடனே மனதுருகி என் மகன் கூப்பிடுறான்னு சொல்லிட்டு உடனே கிளம்பிட்டார். ஆனால் அதே வசனத்தை சொல்லு பாருங்க, திரளான ஜனங்கள் அவரை நெருக்கினார்கள். அப்படின்னா போக முடியல, அந்த கூட்டத்தில் எஸ்ஐ வெளியில போக முடியல ஆண்டவர்னால. அப்படித்தானே? தடை. நம்ம ஜெபம் பண்ணுவோம், நம்மளுக்கு வாசல் திறக்கப்படுறது போல தெரியும். ஹலோ கேளுங்க, உங்களுக்கு தான் சொல்றேன், வாசல் திறக்கப்படுறது போல தெரியும். ஆனால் சூழ்நிலை என்னவா மாறிடும்? சூழ்நிலை எதிராக மாறிடும். இப்ப ஆண்டவர் எல்லாம் கிளம்பிட்டாரு. டக்குன்னு ஒரு ஆள் வந்து ஆண்டவரை மறைக்குது. அதான் 43ஆம் வசனத்துல இருந்து நீங்க வீட்டில் போய் வாட்சி பாருங்க. 43ல இருந்து 48 வரைக்கும் நீங்க வீட்டில் போய் வாட்சி பார்த்தா தெரியும். அங்கே ஒரு சம்பவம் நடக்குது. ஒரு அம்மா வந்து அவரை மறைச்சிருது. எனக்கு சுகம் வேணும்னு சொல்லிட்டு அந்த அம்மா மறைச்சு ஆண்டவரை ஸ்டாப் பண்ணிருச்சு. இருக்கீங்களா? அப்படிதான் நடக்கும். நீ தேவனுடைய மனுஷனா? நீ தேவன் மேல வைராக்கியம் வைத்து வாழ்றாயா? நீ தேவனோடு உறவாடுகிற மனிதனா? நீ அபிஷேகம் பண்ணப்பட்ட மனிதனா? கர்த்தரோடு உறவாடிக்கிட்டு இருக்கியா? கர்த்தர் உன் வாழ்க்கையில ஒரு அற்புதம் செய்ய ஆரம்பிக்கிற போது, அவருடைய மகிமை உண்மையில் காணப்பட போகும்போது இருள் வந்து நின்றோம்.
இருள் மறைக்கும், தடையா வந்து நிற்கும். யார் தெரியுமா? ஒரு மனுஷனே உனக்கு ஒரு மனுஷனா வந்து நிற்பான். ஒரு மனுஷனே. இப்ப யவீருக்கு ஒரு அம்மா 12 வருஷம் பெருமாடுள்ள ஒரு ஸ்திரீ வந்து நின்றுச்சு. இப்ப இவளுக்கு விசுவாசம் இல்லையா? இப்ப விசுவாசத்தினால போய் ஆண்டவர் ட்ரெஸ்ஸையாவது தொடுவோம்னு சொல்லி தொட்டா யாரவ? அவ யாரவ? விசுவாசி. ஆண்டவரை விசுவாசிக்கிறார். புரியலையா நான் சொல்றது? அப்ப விசுவாசம் இல்லைன்னா போய் ட்ரெஸ்ஸையாவது தொட்டு சோகம் வாங்கிடுவோம்னு போயிடுவாளா? விசுவாசிக்கிறாள்ல. யவீர் ஆஸ்பத்திரி போகாம டாக்டரை கூப்பிட போகாம ஆண்டவரை போய் கூப்பிடுறானே, அவன் யாரு? விசுவாசி. இப்ப விசுவாசிக்கு யார் தடையா இருக்கிறா? ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில உங்க குடும்பத்தில் ஒரு அற்புதம் செய்ய துவங்குகிற போது, உங்களுடைய வாழ்க்கையில கிரியை செய்ய துவங்குகிற பொழுது இன்னொரு மனிதன் தடையா வந்து நின்றுவான். உங்களை கர்த்தர் உயர்த்த நினைக்கிற போது, கர்த்தர் உங்களை டெவலப்பாக்க நினைக்கிற போது, கர்த்தர் உங்களை விடுதலையாக்க நினைக்கிற போது, உங்களுடைய சூழ்நிலைகளை மாற்ற விரும்புகிற போது இன்னொரு மனிதன் வந்து நின்றுவான். இப்ப யவீருக்கு பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரீ தடையா வந்துட்டார். ஆண்டவர் யவீரோட போறதை விட்டுட்டு நின்னுட்டார். யவீரோட போக ஆரம்பித்தவர், ஒரு பக்கம் கூட்டம், இந்த கூட்டத்துக்குள்ள இன்னொரு அம்மா வந்து தடை பண்ணிருச்சு. தேவையில்லாத பிரச்சனையில மாட்டிக்கிருச்சு யவீர். ஆனா 2 பேரும் விசுவாசி. ஆண்டவர் என்ன விடுவார்? அவர் பட்சபாதம் பார்க்கிறவர் அல்லவே. பட்சபாதம் பார்ப்பார் ஆண்டவர்? இல்லையே. அருகில் இருக்கிறவர்கள் மாத்திரமா தேவன்? தூரத்தில் இருக்கிறவர்களுக்கும் தேவனாய் இருக்கிறார். இவனும் விசுவாசி, இவனும் விசுவாசி. நான் என்ன பண்ண? அப்ப இரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த அம்மாவுக்கு என்ன செய்யறாரு? சுகத்தை கொடுத்து சொல்லிக்கிட்டு பேசிக்கிட்டு வச்சுக்கிட்டு இருக்காரு. எப்படி இருக்கும் யவீரனுடைய மனநிலை? ஒரு தகப்பனுடைய மனநிலை யோசிச்சு பாருங்க. ஒரு தகப்பன் என்ன மாதிரி துடிச்சிருப்பான். மரண தருவாயில இருக்கிறா. ஒரு செகண்ட் தாமதித்தாலும் இப்படி சூழ்நிலை தான் நம்மளும் கூட வாழ்ந்துகிட்டு இருக்கோம். ஒரு செகண்ட், ஐயோ இந்த நாள் அது நடக்கலன்னா போச்சு. கர்த்தர் உங்களோட தான் பேசிக்கிட்டு இருக்கிறார். கர்த்தர் செய்ய போகிறார். இன்னைக்கு சூழ்நிலை எதிராக இருக்கிறவர்கள் எல்லாரும் அறிந்து கொள்ளுங்கள், நீங்க செய்யறது இதுவும் மாறும். என் ஆண்டவர் எனக்குள்ள இருக்கிறார். இந்த சூழ்நிலை மாறும். எப்படிப்பட்ட எதிரான சூழ்நிலைகள் வந்தாலும் எல்லாவற்றிலும் என் ஆண்டவர் கூட இருந்து என்னை நடத்துவார். மகளை காப்பாற்றணும்னு துடிக்கிறான். அல்லேலூயா. எப்படியாவது என் மகளை என்ன செய்யலாம்? சின்ன வயசு, 12 வயசு, எப்படியாவது என் பிள்ளையை நான் காப்பாற்ற வேணாமா? ஐயோ அப்படின்னு சொல்லி துடிச்சுக்கிட்டு இருக்கிறான். இப்ப தடை, சூழ்நிலை எதிராக மாறிடுச்சு. அப்ப அவனுக்கு எவ்வளவு சந்தோஷம் இருக்கும். ஆண்டவர் நானும் சரி வா அப்படின்னு சொல்லி கிளம்பும் போது, நான் போவோம் அப்படின்னு கிளம்பும் போது அவன் மனசு எப்படி இருந்திருக்கும்? சக்சஸ். என் மகன் என்ன செஞ்சிருவா? என்ற நம்பிக்கையில புறப்பட்ட அந்த மனிதனுக்கு இப்ப தடங்க. இப்ப தடை என்ன? தடை இன்னொரு விசுவாசி வந்து மறைச்சிட்டா ஆண்டவரை. லேட் ஆகுது. நேரம் ஆக 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 யவீர் வீட்டுல இருந்து ஒரு ஆள் வர்றான். ஹலோ யவீர், டோன்ட் டிஸ்டர்ப் ஜீசஸ் சொல்லிட்டான். என்ன சொன்னா? ஹே, டிஸ்டர்ப் பண்ணாத, அவரை தொந்தரவு பண்ணாத, அவரை வருத்தப்படுத்த வேண்டாம், அவரை தொந்தரவு பண்ணாத. காரணம், உன் மகன் செத்து போயிட்டா. உன் மகள் மரித்து விட்டாள். உன் மகன் மரிச்சு போயிட்டா. நீ அவரை தொந்தரவு பண்ணாத, ஆக வேண்டிய காரியத்தை பார்ப்போம் வாயா அப்படின்னு ஆண்டவர் இதை கேட்கிறார். ஆண்டவர் கேட்கிறாரு, யவீரு, உன் சூழ்நிலை எதிராக இருக்கா? உனக்கு சூழ்நிலை எதிராக மாறிடுச்சா? நீ கவலைப்படுறியா? நீ வேதனைப்படுறியா? உன் மகன் இறந்து போயிட்டான்னு கேட்கிற சத்தத்தை கேட்டு நீ மன வருத்தப்படுறியா? நொந்து போறியா? உன் சூழ்நிலை எதிராக மாறிடுச்சேன்னு கவலைப்படுறியா? கவலைப்படாத, நீ விசுவாசம் உள்ளவனா இரு. நான் இருக்கிறேன் உன்னோடு. எதெல்லாம் எதிராக இருக்கிறதோ அதை எல்லாம் மாற்றுகிற சர்வ வல்லமை உள்ள ஆண்டவர் நான் இருக்கிறேன்.
உங்களை பார்த்து தான் சொல்றாரு. இதுல இருந்து எப்படி மீள போறோம்னு தெரியலேன்னு சொல்லி நீ கலங்கி போய் நிக்கிறியா? இந்த சூழ்நிலை உனக்கு எதிராக நிக்குதா? இதுல விடுதலை ஆக முடியாதே என்று சொல்லி கவலைப்படுகிறாயா? அன்பு மகனே, மகளே, வானத்தையும் பூமியையும் அண்ட சராசரங்களையும் படைத்த சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நான் இருக்கிறேன்டா உன்னோடுங்கிறாரு. நீ ஏன் கவலைப்படுற? சந்தோஷமா இரு. விசுவாசம் உள்ளவனாய் இருந்தால் நீ தேவனுடைய மகிமையை காண்பாய். இந்த எதிரான இருக்கக்கூடிய பிரச்சனை எல்லாம் மாறும், உன்னை விட்டு விலகும். உன் கடன் பிரச்சனை உன்னை விட்டு தீரும். இன்னைக்கு அநேகர் வீடுகளை கட்டி அதை பூச முடியாம உட்கார்ந்துகிட்டு இருக்காங்க. இன்னைக்கு அநேகர் வீடு கட்டுறவங்க வீட்டை கட்டுறாங்க, ஆரம்பத்தில் எல்லாம் பவுண்டேஷன்லாம் போட்டு பேஸ்மெண்ட்லாம் எடுத்து மேலே வருது, பாதியோட நிற்கிது. இன்றைக்கு ஆண்டவர் அந்த எதிராக இருக்கிற சூழ்நிலைகளை மாற்றி அதை முடித்து காட்ட போகிறார். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை காண்பாய். இன்னைக்கு அநேகர் எக்ஸாமுக்காக ப்ரிப்பரேஷன் பண்றாங்க. ஒரு தடவை எக்ஸாம் எழுதுறாங்க, ஃபெயிலியர் ஆயிராங்க. 2 தடவை எழுதுறாங்க, ஃபெயிலியர் ஆயிராங்க. 3 தடவை எழுதுறாங்க, ஃபெயிலியர் ஆயிராங்க. ஆனால் ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார், நீ விசுவாசம் உள்ளவனா இரு, தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று சொல்லுகிறார். எல்லா காரியத்திலும் அதே மாதிரி தான். என்ன நடந்தது தெரியுமா? அவனை தட்டி எழுப்பினார். யவீருடைய பிள்ளையை உயிரோடு எழுப்பி அவன் கையில் கொடுத்தார். நம்ம செய்ய வேண்டிய காரியம் என்ன தெரியுமா? நம்ம விசுவாசித்தோம்னா ரட்சிக்கப்படுவோம். நீ விசுவாசம் உள்ளவனாயிரு, ரட்சிக்கப்படுவாயினாரு. நம்ம விசுவாசம் உள்ளவனாய் இருந்தால் கர்த்தர் நம்முடைய காரியங்களை மாற்றி அற்புதம் நம்முடைய வாழ்க்கையில செய்வார். அவருடைய மகிமையை நம்முடைய வாழ்க்கையில வெளிப்படுத்துவார். அது எவ்வளவு பெரிய இருளா இருந்தாலும் சரிங்க, எவ்வளவு பெரிய கார் இருளான பிரச்சனையா இருந்தாலும் சரிங்க, கடலே வந்து நின்றாலும் கடலை 2ஆய் பிளக்கிற நம்ம ஆண்டவர் நம்மளோடு இருக்கிறார். அப்புறம் நம்ம கவலைப்படணும்? அல்லேலூயா. நம்மளுடைய உள்ளத்துல நம்ம செய்ய வேண்டிய காரியம் விசுவாசிக்கணும். ஆண்டவர் என்னோடு இருக்கிறார், இயேசு என்னோடு இருக்கிறார், என் ஆண்டவர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்ளுவார். இதுவும் மாறும், இதுவும் என்னை விட்டு கடந்து போகும் என்ற ஒரு விசுவாசம் நம்மளுக்குள்ள வரணும். இருக்கீங்களா? அல்லேலூயா. அழுது அழுது புலம்புறதுனால ஒரு பிரயோஜனம் இல்லைங்க. கவலைப்படுகிறதுனால நம்முடைய கையில ஒரு முழத்தை நீட்ட முடியுமா? முடியாதே. கர்த்தர் இடத்துல ஒப்பு கொடுக்கணும். ஆபத்து நேரத்தில் அவர்கள் ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டார்கள், கர்த்தர் அவர்களை விடுதலையாக்கினார். நீங்கள் ஆபத்து நேரம், பிரச்சனையான நேரம், எல்லாமே எதிராயிருக்கிற சூழ்நிலையில நீங்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டால் கர்த்தர் உங்களுடைய காரியங்கள் இருந்து விடுதலையாக்கி உங்களை ரட்சிப்பார். அப்ப நம்மளுக்குள்ள என்ன வரணும்? முதலாவது ஒரு விசுவாசம் வரணும். என் ஆண்டவர் என்னோடு இருக்கிறார், எல்லா காரியமும் என்னை விட்டு போகும் என்ற ஒரு விசுவாசம் வரணும். அல்லேலூயா. அப்ப இந்த எதிராய் வருகிற சூழ்நிலை, இந்த சோதனை, இந்த பிரச்சனை எங்கிருந்து வருது அதை முதல்ல நம்ம அறிந்து கொள்ளணும். எங்கிருந்து வருது? யாக்கோபு புஸ்தகம் வாசிக்க கேட்போம். யாக்கோபு புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 2, 3, 4 வசனங்களை வாசிக்க கேட்போம். என் சகோதரரே, நீங்கள் பலவிதமான சோதனைகளில் அகப்படும் போது உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து அதை மிகுந்த சந்தோஷமாய் எண்ணுங்கள். நீங்கள் ஒன்றிலும் குறைவுள்ளவர்களாயிராமல் பூரணராயும் நிறைவுள்ளவர்களாயும் இருக்கும்படி பொறுமையானது பூரண கிருபையை செய்ய கடவது, கிரியை செய்ய கடவது. பாருங்க, இந்த சோதனையான நேரத்தில் கர்த்தர் நம்மளுக்கு கொடுத்துருக்கிற ஞானத்தை நம்ம பயன்படுத்தணும். பொறுமையா இருக்கணும். தப்புன்னு சொல்லிட்டு எதையாவது ஒரு முடிவு எடுத்து எதையாவது ஒன்று பண்ணிடக்கூடாது. ஆமென், அல்லேலூயா. பொறுமையாக இருந்து கர்த்தரிடத்துல நம்ம ஒப்புவிக்கணும். சோதனை என்பது நல்லா தெரிஞ்சுருங்க, 2 வழியில ஒரு மனிதனை வந்து அட்டாக் பண்ணும். ஒன்று சாத்தான் கொண்டு வருவான். இந்த சோதனையை யார் தான் கொண்டு வருவா? ஃபர்ஸ்ட் பிசாசு தான் கொண்டு வருவான். அல்லேலூயா. நீங்க வேதத்துல பார்த்தீங்கன்னா அநேக இடங்கள்ல தேவனுடைய மனிதர்கள் சோதனையில சிக்கிறாங்க. அந்த சோதனையில சிக்கினதுக்கு காரணம் எங்க இருந்துன்னு பார்த்தீங்கன்னா பிசாசுனால இருந்து வந்திருக்கும். சவுல் பாருங்க, சோதனையில சிக்கினா எங்க இருந்து வந்தான்?
எங்கிருந்து வந்துச்சு அந்த சோதனை? சாத்தான்ட்ட இருந்து. தாவீது பாருங்க, சோதனையில மாட்டிக்கிட்டான். எங்கிருந்து வந்துச்சு? அவனுக்குள்ள சாத்தான் புகுந்தான். யூதாஸ் காரியத்தை பாருங்க, அதான் சாத்தான் புகுந்தான் அவனுக்குள்ள அப்படின்னு இருக்கு. ரெண்டாவது யூதாஸ் காரியத்தை பாருங்க, சாத்தான் அவனுக்குள்ளே புகுந்தான். தேவனுடைய மனிதர்களோடு, தேவனோடு அந்த பந்தியில உட்கார்ற மனுஷன் எங்க போயிட்டான்? காட்டி கொடுக்க இடத்துக்கு போயிட்டான். அப்ப இந்த சோதனை, இந்த பிரச்சனை, இந்த வேதனை, இந்த கஷ்டம் நம்முடைய குடும்பத்துக்கு, நம்முடைய வியாபாரத்துக்கு, நம்முடைய தொழிலுக்கு, நம்முடைய காரியங்களுக்கு விரோதமான சூழ்நிலை. அதான் ஆமாவா இல்லையா? அதுதான் சோதனை, வேற ஒன்றும் இல்லை. அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு அநேகருக்கு திருமணமாகாம இப்படி இருக்கு, தடை. இன்னைக்கு அநேகருக்கு குழந்தை இல்லாம இருக்குது, தடை. இருக்கீங்களா? இந்த சோதனை நல்லா கவனிக்கணும், சாத்தான்ட்ட இருந்து வரும். இன்னொன்னு எங்க இருந்து வந்துருமாங்க? உலகத்துல இருந்து வந்து. உலகமே, உலகத்தை கொண்டு வந்து அப்படி காம்பா பிசாசு. ஆண்டவர்கிட்டயே போன சாத்தான் நம்மளை விடுவானா? ரொம்ப டேக் இட் ஈஸி பாலிசிங் போயிருக்கான் அவன். எல்லா எதிர்ப்புகளையும் சோதனைகளையும் நம்ம சந்தித்தால் தாங்க நம்முடைய விசுவாசம் உறுதியாகும், கரெக்டாகும். எல்லா விதமான சோதனையும், எல்லா விதமான எதிர்ப்புகளையும், எல்லா எதிரான சூழ்நிலைகளையும் நம்ம என்ன கடந்து வரணும். நீ தேவனுடைய மனுஷனா இருக்கியா? நீ ஆவிக்குரிய மனுஷனா இருக்கியா? வேதத்தின்படி வாழ விரும்புறியா? வேதத்தை வாசிக்கிறாயா? நீ அதுல தப்பிச்சிருவ. பைபிளே தினம் எடுக்கலைன்னு வைய, அந்த சோதனையிலிருந்து நம்ம தப்பிக்க முடியாது. தினம் பைபிளை வாச்சா சோதனையிலிருந்து, அதான் ட்ரீட்மெண்ட். எவ்வளவு பெரிய ஐசியூவா இருந்தாலும் பைபிளை தினம் வாச்சோன்னு வைங்க, அது ட்ரீட்மெண்ட் கொடுத்துரும் நமக்கு. அது உருவ குத்தும், அது டெவலப் பண்ணும், அது சரிபடுத்தும், சீர்படுத்தும். நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன்னு சொல்லும். நீ நம்புகிற காரியம் உனக்கு வாய்க்கும்னு சொல்லும். உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன்னு சொல்லும். நீ அறியாத உனக்கு எட்டாதமான காரியங்களை செய்வேன்னு சொல்லும். ஆமாவா இல்லையா? நிச்சயமாகவே நம்பிக்கை உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது, நிச்சயமாகவே முடிவு சொல்லும். அதனாலதான் பைபிளை வாசிங்கன்னு சொல்றது. அன்னுதினமும் வாசி. உலகத்துல உனக்கு என்ன உண்டு? உபத்திரவம் உண்டு. உலகத்துல நீ வாழ்ற, உலகத்துல உனக்கு உபத்திரவம் இருக்கத்தான் செய்யும். திடன்கொள், திடன்கொள், தைரியமா இரு. ஏன் தெரியுமா? உலகத்தை ஜெயித்த இயேசு, நான் இந்த உலகத்தை ஜெயித்திருக்கிறேன், இந்த உலகத்தை நான் ஜெயித்திருக்கிறேன், நான் உன்னோடு இருக்கிறேன். எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் பயப்படாத, தைரியமா இரு. அல்லேலூயா. இப்ப ஒரு மனிதனை கர்த்தர் டெஸ்ட் பண்ணாரு, லேசா அப்படி என்ன செய்யறான் பார்ப்போம். ஆமே, எடுத்து காமிக்கிறேன் பாருங்க உங்களுக்கு. தேவன் ஆண்டவர் ஒரு மனிதனை டெஸ்ட் பண்றார். அன்னைக்கு சோத்திரம் ஒரு தடை வந்தது ஒரு மனிதனுக்கு. தேவனுடைய மகிமை வெளியரங்கமாக முடியாதபடி, தேவனுடைய அற்புதம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில தடை செய்ய முடியாதபடி முதல்ல ஒரு தடை வந்துச்சு. ஆனால் அதுல இருந்தும் கர்த்தர் சொன்னார், நீ விசுவாசம் உள்ளவனாயிரு, நீ அற்புதத்தை காண்பாய், நீ ரட்சிக்கப்படுவாய் சொன்னாரு, செய்து காண்பித்தார். இப்ப இன்னொரு மனிதனுக்கு கர்த்தரே செய்கிறார். வாசிக்க கேட்போம். ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம் 5வது வசனம். அப்பொழுது ஆபிரகாம் தன் வேலைக்காரரை நோக்கி, நீங்கள் கழுதையை நிறுத்தி இங்கே காத்திருங்கள், நானும் பிள்ளையாண்டானும் அவ்விடம் விட்டு போய் தொழுது கொண்டு உங்களிடத்திற்கு திரும்பி வருவோம் என்றான். தன்னுடைய வேலைக்காரங்கள்ட்ட சொல்றான், நாங்க போயிட்டு திரும்பி வருவோம். இந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம் முதல்ல நல்லா தெரிஞ்சுக்கணும். சோதரம் இன்னும் வாசிக்க கேட்போம். அதே ஆதியாகம புஸ்தகத்துல அதே அதிகாரத்துல 1-4 வசனங்களை. இந்த காரியங்கள் நடந்த பின்பு தேவன் ஆபிரகாமை சோதித்தார். எப்படி எனில், அவர் அவனை நோக்கி, ஆபிரகாமே என்றார். அவன், இதோ அடியேன் என்றான். அப்பொழுது அவர், உன் புத்திரனும் உன் ஏக சுதனும் உன் நேசகுமாரனுமாகிய ஈசாக்கை நீ இப்பொழுது அழைத்து கொண்டு மோரியா தேசத்துக்கு போய் அங்கே நான் உனக்கு குறிக்கும் மலைகள் ஒன்றின் மேல் அவனை தகன பலியாக பலியிடு என்றார். ஆபிரகாம் அதிகாலையில் எழுந்து தன் கழுதையின் மேல் சேடங்கட்டி
தன் வேலைக்காரரில் 2 பேரையும் தன் குமாரன் ஈசாக்கையும் கூட்டிக் கொண்டு தகன பலிக்கு கட்டைகளையும் பிளந்து கொண்டு தேவன் தனக்கு குறித்த இடத்திற்கு புறப்பட்டு போனான். 3ஆம் நாளில் ஆபிரகாம் தன் கண்களை ஏறெடுத்து பார்த்து தூரத்திலே அந்த இடத்தை கண்டான். அப்பொழுது ஆபிரகாம் தன் வேலைக்காரரை நோக்கி, நீங்கள் கழுதையை நிறுத்தி இங்கே காத்திருங்கள், நானும் பிள்ளையாண்டானும் அவ்விடம் மட்டும் போய் தொழுது கொண்டு உங்களிடத்திற்கு திரும்பி வருவோம் என்றார். ஒரு தகப்பனுக்கும் ஒரு மகனுக்கும் இருக்கக்கூடிய உறவுல ஒரு சவாலான காரியத்தை கர்த்தர் இங்கே வைத்தார். இந்த ஆபிரகாமுக்கு ஒரே மகன் ஈசாக், தன்னுடைய கற்ப பிறப்பு வம்ச வழியில வர்ற ஒரு மகன் ஈசாக். பல நாட்கள் பிள்ளை இல்லாம இருந்து 100 வயசுல ஆண்டவர்கிட்ட கேட்டு ஆண்டவர் கொடுத்த ஒரு பிள்ளையாக்கு இந்த ஈசாக். ஆண்டவரே, எல்லாருக்கும் பிள்ளை இருக்க, என் வீட்டில் வேலை பார்க்க வந்தவன் என்னுடைய காரியத்தை பூரா ஆண்டுகிட்டு இருக்கான், அனுபவிக்கிறான், எனக்கு பிள்ளையே இல்லையே ஆண்டவரே. ஆண்டவர் சொன்னா, உனக்கு பிள்ளை தரான்டா, உனக்கு குழந்தை தரான்டா, பேசாம சொல்லி அவன் கேட்டதை கர்த்தர் கொடுத்தார். அந்த ஒரே மகனை இப்ப ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, இவனை கூட்டிட்டு போய் நான் சொல்ற இடத்துல தகன பலியாக கொடு அப்படின்னு. உன் மகன் இருக்கான்ல, அந்த மகனை எப்படி வேணும், துண்டு துண்டா வெட்டி நல்லா சுத்தி கட்டையை வச்சு அதுக்கு மேல விறகுகளை வச்சு உன் மகனை தூக்கி வச்சு எறிடா. பாருங்க, ஆபிரகாம்கிட்ட சொல்றாரு ஆண்டவர், உன்னுடைய ஒரே மகனும் ஏக சுதனும், நீ விரும்பி பாசமா இருக்கிற உலகத்துல நீ நேசிக்கிறது உன் மகன் மட்டும்தான் நட மயனே, அவனை குறா பழிய அப்படின்னா. சரி, இந்த அம்மா விட்டுருக்குமா? நீங்க அம்மா விடுமா? 10 மாதம் சுமந்தது இல்லையா? விடுமா? என்ன பேச மாட்டேங்க? பெண்கள் யாரும் பேச மாட்டேங்கிறியா? விடுவாங்களா? ரணகலமே உண்டாயிடும் வீட்டில். ஈசாக்கை பிடிச்சான், கொஞ்சம் விறகுகளை எடுத்தான், சோத்துறான் தூக்கி வச்சுட்டு ஒரு கழுதியை பிடிச்சான். தன்னுடைய வேலை ஆட்களை, எஜமான் போகும்போது வேலை ஆட்கள் போவானா போக மாட்டான், கூடவே போனாங்க, எல்லாரும் போனாங்க. போயிட்டு இந்த மோரிபான்ற இடத்துக்கு போன உடனே எல்லாரும் இங்கே நிப்பாட்டிட்டு, ஈசாக்கு வாடா போக முடியாதுன்னு சொல்லிட்டு மயனை மட்டும் கூட்டிட்டு கிளம்பினான். அப்போ சொன்னா, நீங்கள் எல்லாரும் இங்கே இருங்க, நாங்கள் போயிட்டு போறது எதுக்கு? பழி கொடுக்க ஆண்டவர் சொல்லி கூட்டிட்டு போறான். ஆபிரகாம் எப்பயுமே அப்படி ஆளு, அவருடைய கேரக்டர். அந்த ஆபிரகாமா நம்ம மாறணும். அல்லேலூயா. ஆண்டவர் என்ன சொன்னாலும் அப்படியே கீழ்ப்படிஞ்சிடணும். நல்லதோ கெட்டதோ, ஆனா ஆண்டவர் பார்த்து கொள்ளுவார், விட மாட்டார். உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் காரியத்தையும் எல்லாத்தையும் விட்டுட்டு நான் சொல்ற இடத்துக்கு போனாரு. ஏதாவது சொன்னானா 12:1 வாசி பார்த்தீங்கன்னா தெரியும். ஒரு சின்ன காரியம் ஆண்டவர் சொல்றாரு, நான் இருப்போம், அப்படி உடனே எதாவது ஒரு காம்ப்ரமைஸ். இப்ப பாருங்க, ஆண்டவர் அது மாத்திரம் இல்லை, இப்ப வந்து தன்னுடைய மகனே பலி கொடுக்க சொல்றாரு. ஊருக்கு போ, நான் சொல்ற இடத்துக்கு போன்னு சொன்னா போயிட்டான், வந்துட்டான். இப்ப ரொம்ப நாள் கழிச்சு வயதான காலத்துல தடுமாறின காலத்துல அவன் மனைவி ஏளனமா சிரிக்கிறா. இந்த வயசுல வந்து பிள்ளை தரம் சொல்றாரு, எப்படிங்க நடக்கும்? பெண்களுக்கே உண்டான வழிபாடு எல்லாம் நின்று போய் விட்டது. இப்ப குழந்தை கிடைக்கும்னா எப்படி குழந்தை வரும்னு சொல்லி அவன் நகைத்தாள் என்று சொல்லி இருக்கு. அந்த வயசுல குழந்தைய கொடுத்தார். அந்த குழந்தையவும் இப்ப என்ன செய்ய சொல்றாரு? வெட்டி பழி செலுத்துறான்னு சொல்றாரு. எதுவுமே சொல்லாம பிள்ளைய கூட்டிட்டு மலைக்கு போயிட்டான். ஆனா மலை அடிவாரத்துக்கு போய் தன்னுடைய வேலைக்காரங்கிட்ட சொல்றாங்க, நீ இங்க இருங்கப்பா, நாங்க 2 பேரும் போயிட்டு திரும்பி வருவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. இதுதாங்க ஒரு மனிதனுடைய உண்மையான விசுவாசம். என் ஆண்டவர் எனக்குள்ள இருக்கிறார், அவர் வாக்குத்தத்தத்தின் தெய்வம். எனக்கு எத்தனையோ வாக்குத்தத்தங்களை கொடுத்து இருக்கிறார். நான் ஒவ்வொரு நாளும் வேதத்தை வாசிக்கிறேன், அவரை அறிந்து கொள்ளுகிறேன், கர்த்தரை தேடுகிற சமயத்தில் தேடுறேன். எனக்கு என்னோடு பேசுகிறார். இந்த தெய்வம் என்னை எப்படி கைவிடுவார்? விடவே மாட்டார் என்ற ஒரு விசுவாசம் நம்மளுக்குள்ள வரணும். நான் போறேன், என்ன செய்வேன்? திரும்பி வருவேன். நான் வருவேன்னு சொல்லல, நாங்கள் போயிட்டு திரும்பி வருவோம்னா. அப்ப இங்க இருந்து கூட்டிட்டு போகும்போதே ஒரு முடிவோட போறேன். ஆமாவா இல்லையா? கூட்டிட்டு போகும்போதே
மயன் கேட்டான், அப்பா எல்லாம் சரிதான், விறகெல்லாம் பிடிச்சிட்டு போறியே, ஆட்டுக்குட்டி எங்கன்னு கேட்டான். சொல்லுவா, எல்லாவற்றையும் கர்த்தர் பார்த்து கொள்வார் சொன்னா. பாருங்க எவ்வளவு ஒரு பெரிய விசுவாசங்க, எவ்வளவு பெரிய நம்பிக்கைங்க ஆண்டவர் மேல, எவ்வளவு 100% 1000 டைம்ஸ் விசுவாசம் பாருங்க. எல்லாவற்றையும் கர்த்தர் பார்த்துக் கொள்வார். ராமேனே வாடா, இங்க என்ன சொல்றான் பாருங்க, நாங்க போயிட்டு பாருங்க ஆட்டுக்குட்டி ஆண்டவர் தருவாரு இவன்ட்ட மயன்ட்ட, இங்க தன்னுடைய வேலையாட்கள்கிட்ட நாங்க போயிட்டு திரும்பி வருவோம். அப்ப இவன் ஒரு பெரிய ஒரு பிலிம் மேக்கரா மாறிட்டான். ஆமாவா இல்லையா? அங்க போவோம், அங்க ஆட்டுக்குட்டி நிற்கும், இதெல்லாம் சினிமால தான் நடக்கும், உண்மையில நடக்க முடியுமா? என் ஆண்டவர் நடத்தி காண்பித்தார். அவன் இங்கிருந்து போகும்போதே சொல்லிட்டான், விசுவாசம் அறிக்கை வச்சுட்டான். நம்ம வைக்கிற டெஸ்ட்ல இங்கே செஞ்சுட்டான், கீழே செஞ்சுட்டான் சொல்லி அங்க கரெக்டா ரெடி பண்ணிட்டார் ஆட்டுக்குட்டியை. அல்லேலூயா, அல்லேலூயா. இதுதாங்க உண்மையான விசுவாசம். எப்படி இந்த விசுவாசம் அவனுக்குள்ள வந்தது கேட்போம். ஆதியாகமம் 21 12வது வசனம். அப்பொழுது தேவன் ஆபிரகாமை நோக்கி, அந்த பிள்ளையையும் உன் அடிமை பெண்ணையும் குறித்து சொல்லப்பட்டது உனக்கு துக்கமாய் இருக்க வேண்டாம். ஈசாக்கினிடத்தில் உன் சந்ததி விளங்கும். ஆதலால் சாராள் உனக்கு சொல்வதெல்லாவற்றையும் கேள். என்னுடைய கற்பத்திலிருந்து, என்னுடைய மனைவி கற்பத்திலிருந்து குழந்தை வேணும், அதுதானே வாரிசா இருக்க முடியும். வீட்டில் வேலை பார்க்குற பிள்ளையெல்லாம் பிள்ளையாயிர முடியுமா? ஆண்டவர் சொன்னார், சாரா பேச்ச கேளு, இப்போதைக்கு உனக்கு குழந்தையை தருவேன் என்று சொன்னார். ஆதியாகமம் 17ஆம் அதிகாரம் 15, 16. பின்னும் தேவன் ஆபிரகாமை நோக்கி, உன் மனைவி சாராயை இனி சாரா என்று அழையாதிருப்பாயாக, சாராள் என்பது அவளுக்கு பேராயிருக்கும். நான் அவளை ஆசீர்வதித்து அவளாலே உனக்கு ஒரு குமாரனையும் தருவேன். அவள் ஜாதிகளுக்கு தாயாகவும் அவளாலே ஜாதிகளின் ராஜாக்கள் உண்டாகவும் அவளை ஆசீர்வதிப்பேன் என்றார். 19வது வசனம். அப்பொழுது தேவன், உன் மனைவியாகிய சாராள் நிச்சயமாய் உனக்கு ஒரு குமாரனை பெறுவாள். அவனுக்கு ஈசாக்கு என்று பெயரிடுவாயாக. என் உடன்படிக்கையை அவனுக்கும் அவனுக்கு பின்வரும் அவன் சந்ததிக்கும் நித்திய உடன்படிக்கையாக ஸ்தாபிப்பேன். அல்லேலூயா, அல்லேலூயா. முன்னாடியே சொல்லிடுறார் ஆபிரகாம்கிட்ட, ஈசாக்கு ஆசீர்வதிப்பேன்னு சொல்லல, ஈசாக்கினுடைய சந்ததி ஆசீர்வதிப்பேன், அவனுக்குள்ள சந்ததி விளங்கும். இந்த வார்த்தை ஆபிரகாம்கிட்ட ஆண்டவர் வந்து சொன்ன உடனே இது வந்துருச்சு அவனுக்குள்ள. ஆபிரகாம்கிட்ட வந்து கர்த்தர் சொல்றார், உன் மயனை கொண்டு பலியிடுன்னு. இவனுக்குள்ள என்ன வந்துருச்சுன்னா இந்த ஆதியாகமம் 12ஆம் அதிகாரத்தினுடைய வசனங்கள் பூரா வந்துருச்சு. ஆமென். அதுக்கு தான் சோதனையான காலத்துல கர்த்தர் உங்களை நடத்த வேண்டும் என்று சொன்னால் அனுதினமும் வேதத்தை வாசிக்கணும். என்றோ ஒரு நாள் சொல்லியிருப்பாரு, பயப்படாத, நிச்சயமாக முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. நீ வாசிக்கிட்டே இருப்ப, சொல்லியிருப்பாரு, இது மட்டும் இருதயத்தில் உட்கார்ந்துக்கிட்டே இருக்கும், தெரியாது, நமக்கு தெரியாது. ஆனால் முடிவில்லாத ஒரு சூழ்நிலை வருது பார்த்தீங்களா, அந்த நேரத்தில் இந்த வசனம் வரும். அந்த உனக்கு சொன்னனே, நிச்சயமாக முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது சொன்னனே என்ற வசனம், அந்த வசனம் கிரியை செய்ய ஆரம்பிக்கும். ஆமென், அல்லேலூயா. என்ன நீங்க இருங்கப்பா, நாங்கள் போய் திரும்பி வரோம்னே போனேன். அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன் தெரியுமா? எல்லாவற்றையும் ஆண்டவர் பார்த்து கொள்ளுவார். கொடுத்த வாக்குத்தத்தத்தின் தேவன் வாக்கு மாறாதவர். வானமும் பூமியும் ஒளிந்து போகும், அவருடைய வாயின் வார்த்தைகள் ஒரு நாளும் ஒழியாது என்ற வைராக்கி. இருக்கீங்களா? அவனுக்குள்ள அந்த வார்த்தை, ஈசாக்கின் மூலமாக சந்ததிகள் பெருகும் என்ற அந்த வாக்குத்தத்தம் தான் மனசுக்குள்ள இருந்துச்சே ஒழிய, ஆண்டவர் சொன்ன பலியிடுன்னு சொன்ன அந்த காரியம், இந்த சோதனையான காரியங்கள், எதிரான சூழ்நிலைகள் எதுவும் இவனுக்குள்ள இல்லை. அது எவ்வளவு பெரிதா இருந்து போட்டோம், எவ்வளவு காரியமா இருக்கட்டும், என்ன வியாதியா இருக்கட்டும், என்ன மரண தருவாயா இருக்கட்டும், என்ன சர்ஜரியா இருக்கட்டும், என்ன பிரச்சனையா இருக்கட்டும், என்ன கடனா இருக்கட்டும், அது ஒரு நாள் நம்மள்கிட்ட வராது. இந்த வாக்குத்தத்தங்கள் நம்மளுக்குள்ள இருந்துச்சுன்னா இந்த வாக்குத்தத்தங்கள் அனலாய் மாறிக்கொண்டே இருக்கும், அது கிரியை செய்து கொண்டே இருக்கும்.
அல்லேலூயா, அல்லேலூயா. அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு இன்றைய நாள்ல உங்களுடைய வாழ்க்கையில எல்லாம் எதிராய் தெரியுதா? சூழ்நிலையை பார்க்கிற போது எல்லாம் நம்மளுக்கு விரோதமா இருக்கிற மாதிரி இருக்கும், பாதகமான சூழ்நிலையா இருக்கும். இருக்கா? 2 காரியத்தை செய்யுங்க. முதல்ல யவீரு விசுவாசி தான் பாருங்க, விசுவாசிங்க. ஆண்டவர் சொன்னாரு, சூழ்நிலை பிரச்சனையா இருக்கா, பயப்படாத, விசுவாசம் உள்ளவனாயிரு, எல்லாவற்றையும் கர்த்தர் பார்த்து கொள்வார் என்று சொல்லி நீங்க முதல்ல விசுவாசிங்க. மாத்திரம் இல்ல, ஆபிரகாம் அறிக்கையிட்டான், நாங்க போயிட்டு திரும்பி வருவோம். அறிக்கையிட்டானா? அறிக்கையிடுங்க. கர்த்தர் என்னோடு இருக்கிறார், இந்த சூழ்நிலையை மாற்றுவார். எல்லாமே எதிராக இருந்தாலும் என் ஆண்டவரால் எல்லாம் கூடும். எல்லா பிரச்சனைகளையும் மாற்றி கர்த்தர் என்னுடைய வாழ்க்கையில அவருடைய மகிமையை காண செய்யவர். அவருடைய மகிமை என்னுடைய வாழ்க்கையில உதிக்கும். அவருடைய மகிமை என் வாழ்க்கையில என் மேல் உதிக்கும். எவ்வளவு பெரிய இருள், கார் இருள் எனக்கு நேராக இருந்தாலும் என் ஆண்டவர் எனக்குள்ள இருக்கிறார். அவருடைய மகிமை வெளியரங்கமாகும். என்னுடைய வாழ்க்கையில அற்புதங்கள் நடக்கும், என்னுடைய வாழ்க்கையில அதிசயங்கள் நடக்கும், என்னுடைய வாழ்க்கையில கர்த்தர் கிரியை செய்வார் என்று சொல்லி முதல்ல விசுவாசிங்க. 2வது அறிக்கை செய்யுங்க, சூழ்நிலை மாறும். எல்லாம் ஜெபம் பண்ணுங்க, எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, எங்களுடைய சூழ்நிலை நாளில் எதிராக இருக்கிற சூழ்நிலைகளை என் ஆண்டவரே நீர் எங்களை விட்டு அகற்றும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, என் பிள்ளைகளுக்கு காணப்படுகிற எல்லா வேதனைகள், ஆண்டவரே எங்களுடைய பிள்ளைகளுக்கு காணப்படுகிற ஆண்டவரே இந்த தோல்வி நிலை, ஆண்டவரே என் பிள்ளைகளுக்கு காணப்படுகிற ஆண்டவரே யாரும் உதவியற்ற ஒரு நிலை, ஆண்டவரே ஆபத்தான ஒரு சூழ்நிலை, ஆண்டவரே இந்த ஆபத்தினால மன வருத்தத்தோடு மன கிளேசத்தோடு இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலை, ஆண்டவரே மரண தருவாய் என்ற இந்த நிலையில இருந்து என் ஆண்டவர் தாமே என் பிள்ளைகளை விடுதலையாக்கும்படியா நான் செபிக்கிறேன். அப்பா ஆண்டவரே, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் மேலும் தேவ அபிஷேகம் இறங்கி ஆண்டவரே எதிராக இருக்கிற சூழ்நிலைகளை மாற்றி என் தேவன் ஒரு அற்புதம் செய்யும்படியா நான் செபிக்கிறேன். தடைகளை நீக்குகிற தேவன் என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில தடைகளை விலக்குவீராக. நாங்கள் விசுவாசிக்கத்தக்கதான ஒரு விசுவாசத்தை என் பிள்ளைகளுடைய இருதயத்தில் வைக்கும்படியா நான் செபிக்கிறேன். அறிக்கை செய்கிறவர்களாய் மாறணும், நாங்கள் அறிக்கை செய்கிறவர்களாய் மாறணும். என் தேவன் இந்த நாளிலே ஆண்டவரே உம்முடைய மகிமையை விளங்க செய்தலும்படியாக செபிக்கிறேன். என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஆண்டவரே எல்லா இருளும் எல்லா கார் இருள்களும் மறைவதாக, மறையட்டும், அவர்களை விட்டு அகன்று போகட்டும். தேவனுடைய நாமம் மகிமைப்படட்டும். கர்த்தர் உதவி செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எல்லாரையும் ஆசீர்வதித்து அனுப்புகிறேன் நல்ல பிதாவே.